விலகி போயிடும். சிலம்படி வாத்தியார் அந்த அளவு ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உண்மையாக பயிற்சி செய்யணும், குருவோ கடவுளை அழகாக வணங்கணும், உண்மையாக வணங்கணும், மனதால் வணங்கணும், அதுக்கப்புறம் குணத்தால் வணங்கணும். அப்படி இருந்தோம்னா இது எல்லாம் பழிக்கும் அப்படின்ட்டு சிலம்படி வாத்தியார், யார், மிகப்பெரிய சிலம்படி வாத்தியார் அகத்தியர் சொல்லியிருக்காரு. பாடலை பாருங்கள். பாரப்பா உன் திருக்கையால் நீர், அதான் சிலம்படியோட திருக்கையால் நீர், பக்தியுடன் பெற்றவருக்கு பலனை கேளு, காரப்பா கண்ணறுத்தன் ஆவறுத்தன் கடிதான பில்லி சூனியம் தோஷம் யாவும், வீரப்பா கொண்டதொரு குன்மரோகம், வெந்து நின்ற குஷ்டமோடு மூர்ச்சை வாயும், நேரப்பா உனது பாதம் கண்டபோது நின்ற இடம் தெரியாமல் நீங்கி போமே. இதுதான் அந்த பாடல். இப்படி நிறைய பாடல் இருக்குது. இதுலேயே எல்லா மதத்துக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த நூலில் கரெக்டாக எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. இவர் அகத்தியர் வாத்தியார் சிலம்படிக்காரனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு. இதை நம்ம பயிற்சி பண்ணி படித்து முயற்சி பண்ணி